ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஆம்கோல் கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி வரணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல கீழே வர இடத்துல நமக்கு இந்த ஆம்கோல் கிட்ட ரெண்டும் வந்து ஒன்றா வருதா, ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு ஆம்கோல் கிட்ட ஒன்றா வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா எது வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம், அதாவது கட் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்படி நம்ம வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கையை இப்படி ரெண்டும் ஒரே இடத்துல வச்சுட்டு நமக்கு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து தையல் போடுவோம். இது வந்து எக்ஸ்ட்ரா வர தையல் தான். அப்போ இந்த இடம் வந்து ரெண்டு பக்கமும் ஒன்றா இருக்கா, இல்லை இதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆம்கோல் கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வந்து எப்படி வந்து தையல் போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த ஸ்லீவோட ஃபுல்லாக வந்து ஒரு பக்கம் நான் வந்து கை வந்து தைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கை வந்து இப்படி நடுப்பகுதி கரெக்டாக வச்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஷோல்டர் கரெக்டாக வைக்கணும், இப்படி ஆம்கோல் கிட்ட. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்படி மேலே இருந்து நம்ம இப்படி கீழே வரை பிடிச்சோம் அப்படின்னா, பிடிக்கிறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல ஆம்கோல் கிட்ட ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கடுத்தது கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆம்கோல் கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வரும். ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.